டயபெட்டிஸ் அப்படின்னு டயக்னோஸ் பண்ண உடனேயே சில வார்த்தைகளை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. அதில் ஒரு முக்கியமான வார்த்தை ஜிஐ அப்படின்னு சொல்கிற கிளைசிமிக் இண்டெக்ஸ். அப்படின்னா என்ன? ஒரு குளுக்கோஸ் 100 கிராம் சாப்பிட்றீங்க. அது உங்கள் பிளட்டில் எவ்வளோ ஏறுது, எவ்வளோ வேகமாக ஏறுது அப்படிங்கிறத ஒரு கிராஃப் போடுறீங்க. ஒரு மணி நேரத்தில் அது 140 வரைக்கும் ஏறி 2 மணி நேரத்தில் பழைய நிலைமைக்கு வந்துடுது அப்படின்னு அதை ஒரு பக்கம் வச்சுக்கிறீங்க. இந்த மாதிரி பிஹேவ் பண்ணால் இந்த குளுக்கோஸுக்கு 100ன்னு ஒரு நம்பரை நீங்களே கொடுத்துட்றீங்க. இன்னொரு ஃபுட்டை சாப்பிட்றீங்க. அந்த ஃபுட்டு இதே குளுக்கோஸ் மாதிரியே 1 மணி நேரத்தில் இவ்வளோ ஏறி 2 மணி நேரத்தில் திரும்பி வந்தது அப்படின்னா அதுவும் குளுக்கோஸும் 1. அப்போ அந்த 2வது கொடுத்த ஃபுட்டுக்கு 100 அப்படிங்கிற நம்பரை கொடுத்துட்றீங்க. பட் இதே ஃபுட்டு குளுக்கோஸ் ஏறுறதுல பாதி தான் ஏறுது, இறங்குறதும் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது அப்படின்னா அப்போ குளுக்கோஸ் மாதிரி இது 50% பிஹேவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இதுக்கு 15 கொடுக்குறீங்க. அப்போ இந்த நம்பர் எதுவுமே கான்ஸ்டன்ட் கிடையாது, மாறக்கூடியது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு பொட்டேட்டோ எடுத்துட்டிங்க அப்படின்னா ரா பொட்டேட்டோ, குக்குடு பொட்டேட்டோ சாப்பிடும்பொழுது தோலோடு சாப்பிட்றது, தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றது, அதுக்கப்புறம் அதை ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்றது. நல்ல ஸ்மாஷ் பண்ணி சாப்பிட்றனுடைய பொட்டேட்டோவுடைய ஜிஐ 110க்கு மேலே வந்துடும். ஓரளவுக்கு குக் பண்ணி தோலோடு சாப்பிட்டிங்கன்னா அதனுடைய ஜிஐ வெறும் 50 தான் இருக்கும். குக்கிங் ப்ராசஸில் இந்த ஜிஐயை நம்ம மாற்றி அமைக்க முடியும். மாற்றி அமைக்கும்போது இது வேகமாக ஏறாது, மெதுவாக ஏறும். அப்போ ஜிஐங்கிறத நம்ம முயற்சி பண்ணால் இறக்கிடலாம். வாழைக்காயினுடைய ஜிஐ 40 அப்படின்னா பாதி பழுத்திருக்கு அப்படின்னா அது ஒரு 50 வரைக்கும் வரும். நல்லா பழுத்துச்சு அப்படின்னா ஒரு 70 வரைக்கும் கொடுக்கும். அப்போது பழுக்கிற ஸ்டேஜை பொறுத்தது ஜிஐ மாறும், சமைக்கிற முறையிலையும் ஜிஐ மாறும். டயபெட்டிக் அத்தனை பேரும் அரிசி சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அரிசியில் நம்ம சாப்பிட்ற அரிசிக்கு ஜிஐ 70 80ங்கிறாங்க. பாசுமதி ரைஸுக்கு 50லேருந்து 60க்குள்ளேங்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற ரைஸு அந்த 70 80 இருக்கிற ஜிஐ இருக்கிற ரைஸை நம்ம சமைக்கிற முறையை கொஞ்சம் மாற்றி சமைச்சோம் அப்படின்னா 70 80 இருக்கிற அந்த ஜிஐயை நம்ம 60 50க்கு கொண்டு வரலாம். அதாவது ஒரு சாதாரண ஒயிட் ரைஸ் நீங்கள் சாப்பிட்றத ஒரு பாசுமதி ரைஸ் லெவலுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி பண்ணலாம்? இதை பண்ணிட்டோம் அப்படின்னா ரைஸை அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற தேவையில்லாமல் போயிடும். சப்பாத்தின்னு எடுத்தீங்கன்னா கூட அதனுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப ஒன்றும் குறைவாக இல்லை. அப்போ நீங்கள் ரைஸையே சப்பாத்தி அளவுக்கும் குறைக்கலாம், அப்படி இல்லை பாஸ்மதி ரைஸ் வரைக்கும் கொடுக்கலாம். எல்லாமே நம்ம சமைக்கிற முறையில் தான் இருக்குது. எப்படி சமைச்சா எவ்வளவு குறையும், என்னென்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள்.